ஒவ்வொரு விஷயத்தையும் அனுப்பிட்டு சொன்னாரு, நீ தானே இது கடவுள்னு, இது உன் கடவுள்னா உன்னை என்ன பண்ணட்டும், காப்பாத்துட்டும்டான்னா தோத்துறோம். கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு பேன் இங்க இருந்து இங்க ஓடுறதுக்குள்ளேயே நம்ம கை எங்க போயிருது. ஹே, இங்க என்ன பண்ற? அப்ப லட்சக்கணக்கான பேன் ஒருத்த மண்டை மேல இருந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஒரு வெட்டுக்கிளி 2 வெட்டுக்கிளி வரலங்க, ஒரு கூட்ட வெட்டுக்கிளி வந்து இறங்குது, டோட்டலா விடிறதுக்குள்ள டேமேஜ் பண்ணிருச்சு எல்லாத்தையும். ஒரு சேதம் 2 சேதம் அல்ல, முழுவதும் சேதம். கடைசியில 10வது வாதையா அனுப்புறாரு தலைச்சன் பிள்ளை. சங்காரத்தை அனுப்பி பார்வோனின் பிள்ளை முதற்கொண்டு அவன் மடியிலே மடிந்து போகும்படி கர்த்தர் அங்கே கிரியை செய்தார். ஏன்னா இவர்கள் நம்பிக்கை எல்லாம் மனிதனுடைய கை வேலையின் மேல் இருந்தது. எந்த மனிதன் சுத்தியினாலும், எந்த மனிதன் சிமெண்டினாலும், எந்த மனிதன் சாந்தினாலும், எந்த மனிதன் உருவாக்கப்பட்டவைகளினாலும் அவைகளை செய்து அவைகள் மேல் தன் நம்பிக்கையை வைத்திருந்தானோ, இது இல்லடா நம்பிக்கை, எனக்கு உருவமே கிடையாது, ஆனா நான் தான் ஆதியும் அந்தமுமானவர், நான் தான் அல்பாவும் ஒமேகாவுமானவர், நான் இருந்தேன், இருக்கிறேன், இனியும் இருப்பேன் என்பவர் தன்னை அடையாளப்படுத்தி காண்பிக்கும்படி 10 விதமான வாதைகளை எகிப்தின் மேல் அனுப்பி கர்த்தர் தெய்வம் என்பதை அங்கே கிரியையை காண்பித்து கொடுத்தார்.